ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வந்து வரதுனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்ஸ் வந்து அதாவது முழாண்டு தேர்வு வந்து முன்கூட்டியே முடிக்க திட்டம். கிட்டத்தட்ட ஏப்ரல் 2வது வாரத்தில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து நமக்கு ரெண்டு சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதுக்கடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு அறிவிப்புக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா தேர்வுக்கான நடைமுறைகள் வந்து தொடங்கிடும். சரிங்களா? இதில் வந்து டீச்சர்ஸ் இது எல்லாமே பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து எக்ஸாம் டேட் மட்டும் தள்ளி போகும். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அந்தந்த ப்ராசஸ் வந்து வந்துடும். அதே வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து எலெக்ஷனுக்கான அந்த ரூல்ஸ் இது எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் ரூல்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஜூன் அல்லது ஜூலையில் பார்த்தீங்கன்னா புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தான் நமக்கான அறிவிப்பு வெளியாகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டு வாய்ப்பு. ஒன்று வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வருது, இன்னொன்று எலெக்ஷனுக்கு பின்னாடி. சரிங்களா? இன்னும் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சும்மா இப்போ அனுப்புனரில் சும்மா தான் சொல்லியிருக்காங்க, எலெக்ஷனுக்காக தான் அதுவுமே சொல்லியிருக்காங்க. அவங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா 2028, 29, 30 கூட வரும் அப்படிலாம் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேச்செலாம் என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா அவங்க எல்லாமே இந்த மாதிரி இயர் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து படிக்க மாட்டாங்க. ஸோ படிக்கிறவங்க நீங்கள் கண்டினியூ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம், நான் இப்போ தான் வந்து டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணேன், இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு அப்படி எல்லாமே நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஏற்கனவே படித்தவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரம் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ரீசெண்டாக டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிலே ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்துச்சுனாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக படிக்கலாம். ஏன்னா காம்படிஷன் வந்து இந்த டைம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக டெட்டு பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல். ஸோ அதனால் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு ப்ராசஸ் தான். ஆனால் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் மார்ச் மந்தில் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும். அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக டிஆர்பிலேருந்து நிறைய அப்டேட்டட் போஸ்டிங், பிஜிக்கு வந்து போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கடுத்து டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கான டேட் இதெல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஆர்பியில் அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம இந்த இது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறவங்க தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 120 days ஸ்டடி பிளான் வந்து நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது 1ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனை யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க அந்த ஸ்டடி பிளான் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பார்த்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து தொடர்ந்து படிங்க. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணும். தேங்க்யூ ஆல்.